சிவாய நமக்கு கண்டிப்பா கூட வர மாதிரி இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு தெனாவட்டா ஏற முடியுமா? இந்த மண்ணு பார்த்தீங்கன்னா அந்த திருநீர் பாறை. சந்தன பாறைன்னு சொல்லுவாங்க இங்கே மண்ணே. ஐயா சிவபெருமான் ஐயா வான அழைத்தால் மட்டும்தான் யாரா இருந்தாலும் காண்பிக்க முடியும். இதுதான் நெச்சம், இதுதான் யதார்த்தம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் வெள்ளையங்கிரி மலை பயணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நிறைய வித சந்தேகங்கள் இருக்கும். வெள்ளையங்கிரி மலைக்கு நான் போகணும், என்னால் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சில கேள்விகள்லாம் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். தென் கைலாயம் என்று சொல்லக்கூடிய வெள்ளையங்கிரி மலை கோயம்புத்தூர் பூண்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் அமைந்திருக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துட்டு வாங்க. எப்படியெல்லாம் வரலாம், யாரெல்லாம் கலந்துக்கணும், யாரெல்லாம் கலந்துக்கக்கூடாது, என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றது விரிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். வெள்ளையங்கிரி மலை பயணம் நிறைய பேருக்கு இது ஒரு கனவாகவே இருந்தது. அந்த சொர்க்கத்தை நம்ம போயிட்டு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் யூடியூப்லலாம் வீடியோ அப்லோட் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நாமளும் அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக தான் நாங்களும் போயிருந்தோம். ஆனால் அங்கே போயிட்டு பார்க்கும்போது நிறைய எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்களும் இன்னல்களும் நிறைய கிடச்சிது. நிறைய கஷ்டங்களை நிறைய பேர் ஷேர் பண்ண மறந்துட்டாங்க. அங்கே இருக்கிற சந்தோஷங்களை மட்டுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அங்கே நடக்கிற கஷ்டங்களும் இன்னல்களும் கூடவே எங்களுடைய அனுபவித்த அனுபவங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தா உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அங்கே வர பக்தர்கள் எவ்வளோ தவறுகள் செய்கிறாங்கன்றதை நான் சுட்டி காட்ட போகிறேன். இந்த இடத்துக்கு பஸ் வசதி இருக்குங்க. கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து பஸ் வசதி இருக்குது. நாங்கள் 6 பேர் வந்தோம். ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 500 ரூபாய் நாங்கள் ஆட்டோ கொடுத்து டேரெக்டாக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் கார் அல்லது பைக்கில் வர மாதிரி இருந்தாலும் அங்கே பார்க்கிங் வசதி இருக்குது. அங்கே சேஃபாக இருக்கும். நீங்கள் அங்கே விட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பலாம். சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலையானந்த் பேசுகிறேன். வெள்ளையங்கிரி மலைக்கு பயணம் நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். இன்றைக்கி யாரெல்லாம் கூட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்திபன், சுரேஷ் பெங்களூரு, தேவன் கவிஞ்சூர், பரந்தாமன் என்ன அப்போ அவருக்கு வெக்கம் ஜாஸ்தி அப்புக்கு. நாங்கள் இதுக்கப்புறமா தான் கிளம்ப போகிறோம். இது என்னுடைய முதல் அனுபவம். ஃபஸ்ட் டைம் நான் வரேன். ஆல்ரெடி எங்கள் டீமில் யாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அண்ணாவை தவிர்த்து தேவன் அண்ணா ஆல்ரெடி வந்திருக்காரு. ஸோ அவர் தான் கைட் பண்ணி கூப்பிட்டு போக போகிறாரு. மூங்கில் ஒரு தடி வந்து 30 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஸோ நான் ஒரு சில வீடியோவில் பார்த்துருந்தேன். மூங்கில் வந்து ரிட்டன் வரவங்க அந்த இடத்துல வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. அங்கேயே கூட எடுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் எடுத்துக்கலாமா? மனோர்மணி அம்மனா? இது பூண்டி விநாயகர் ஆலயம். இது அது பக்கத்தில் இருக்கிறது வெள்ளையங்கிரிநாதர். திருஞான சம்பந்தர், திருநாகரசர், சுந்தரமூர்த்தியார், மாணிக்க வாசகர், 63 நாயன்மார்கள் சில. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலே வந்து நாங்கள் பயணம் பண்ண போகிறோம். பெண்கள் வந்து 10 வயசுக்குள்ள பெண்கள் தான் மேலே வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 வயசு மேலே இருக்கிறவங்க வரலாம். ஏன்னாக்கா அங்கே இருக்கிற புனிதத்தன்மை கெட்டு போகலான்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது நல்ல ஒரு இதுதான், வாய்ப்பு தான். ஓகே, அதாவது இது வரைக்கும் மலை அடிவாரம் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹலோடுங்க, வயது வரம்பு கிடையாது. பட் இங்கிருந்து மேற்கொண்டு நம்ம
போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அலோடு கிடையாது. 10 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள், 50 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்கள் அலோடு கிடையாது. ஸோ கோவில் பின்புறம் அன்னதானம் வழங்குறாங்க. இப்போ அன்னதானம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்ப போகிறோம். நம்ம எப்படியும் 7 மணிக்கு கிளம்புவோம்னு நினைக்கிறேன். இப்போ 6:30 ஆகுது. சுட சுட கிச்சடி, அன்னதானம். இது சென்னை சில்க்ஸு குமரம் தங்க நகை மாளிகை அவங்க தான் வந்து அன்னதானம் வழங்குறாங்க. நம்ம சேனல் மூலிமா வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரியாக 7:30 8 மணி அந்த நேரத்தில் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா வசதியாக இருக்கும். இரவு நேரத்தில் நடக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியாது, ஈஸியாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இரவு நேரத்தில் நடக்கும்போதும் கஷ்டம்தாங்க. கஷ்டம் இல்லாமல் இந்த மலையை ஏறவே முடியாது, கண்டிப்பாக ஏற முடியாது. முக்கியமான தகவல், இரவு நேரத்தில் ஏறும்போது கண்டிப்பாக நம்ம டார்ச் லைட் வேணும். நம்ம உணவு தின்பண்டங்கள் நீங்கள் தேவையானதை எடுத்துக்கோங்க. போகிற வழியில் நிறைய கடைகள் இருந்தாலும் விலைகள் ரொம்ப கூடுதலாகவே தான் இருக்கும். ஸோ போகிற வழியில் பாத்ரூம் வசதியெல்லாம் எதுவும் கிடையாது, கீழவே தான் பாத்ரூம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அங்கே பயன்படுத்திக்கிங்க. போகிற வழியில் ஓப்பன் பிளேஸ் தான். நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பிளாஸ்டிக் பொருளெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. தேவையான ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க. கூட நீங்கள் தின்பண்டமெல்லாம் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து தனியாக பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் அலோடு கிடையாது. வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா 20 rupees டிபாசிட் பண்ணிவிட்டோம். திரும்ப பாட்டில் எடுத்து வந்து கொடுத்தோம்னா 20 rupees அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இதுக்கு 20 கொடுங்க. செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன உடனே நாங்கள் மலை ஏற ஆரம்பித்தோம். நாங்கள் மொத்தம் 6 பேர் வந்தோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் சரியான நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக்குங்க. சுமார் 8 மணிக்கு நம்ம பயணத்தை தொடங்க ஆரம்பித்தோம். நம்ம எதிர்த்தாப்படி வரவங்க, வயசானவங்க, பெண்மணி, குழந்தைகள் எல்லாம் வந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது இவங்களே ஏறி திரும்பி வந்துட்டாங்க. நம்மலாம் ஈஸியாக போயிடலான்ற ஒரு தப்பான முடிவுக்கு நான் வந்தேன். ஆனால் அது தப்பான முடிவுன்றது போக போக தான் எங்களுக்கு புரிந்தது. ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருந்தது. எங்கள் எதிர்த்தாப்படி ரிட்டன் வரவங்களை பார்க்கும்போது காலுக்கெல்லாம் துணி எல்லாம் வச்சு நல்லா கட்டிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட கேட்டோம், நாங்கள் ஏன் இந்த மாதிரி வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் வந்து வெயில் டைமில் பயணம் செஞ்சிட்டோம் ரிட்டன் வரும்போது. ஸோ உங்களுக்கும் ஒரு அறிவுரை சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து வெயில் டைமில் போய் மாட்டிக்காதீங்க. கால் வந்து கீழே கொப்பளம் போட்டுருது, நடக்க முடியல, எங்களுக்கெல்லாம் ரத்தம் வந்துடுச்சு, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. வெள்ளையங்கிரி மலையை அடையிறதுக்கு மொத்தம் 7 மலையை நம்ம கடந்து செல்லணும். முதல் மலையை கடந்து செல்லவே மணி 1.5லேருந்து 2 மணி நேரம் ஆகும். முதல் மலை வந்து செங்குத்தாக நேர்கோட்டில் இருக்கும். படிப்படியாக ஏறி வர்றதுக்கே வந்து மூச்சு திணறி போகுதுங்க. அவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு வந்து வெள்ள விநாயகர் அப்படின்ற ஒரு சாமியை பார்த்தோம். வெள்ள விநாயகர் அப்படின்னா வந்து அது வெள்ள விநாயகர்னா வெள்ளை கலர் கிடையாதுங்க, அது வெள்ளம் விநாயகர். அந்த இடத்துல வெள்ளம் அதிகமாக போகிறதுனால வெள்ள விநாயகர்னு சொல்லுவாங்களாம். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம சிவனை போய் பார்க்க போகிறோம், சிவ தரிசனம் பார்க்க போகிறோன்னும் போது மனசுக்கு கொஞ்சம் லேசாக இருந்தாலும் கஷ்டங்கள் இருக்கிறது உண்மை தான், அது நிதர்த்தமான உண்மை. கூட நம்ம நண்பர்களுடன் சேர்ந்து போகும்போது கொஞ்சம் கஷ்டங்கள் குறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வீடியோக்கள் பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகாக வீடியோ நீங்கள் உங்கள் திரையில் காட்டும்போது எல்லாருமே அந்த அழகை நினச்சி நிறைய பேர் வந்தாங்க. இதே மாதிரி நம்ம அழகை ரசிக்கலாம், சிவனை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. சிவனை பார்க்கலாம், சிவனடியார் தரிசனம் காண தான் எல்லோரும் வந்திருக்கோம். பட் ஆனால் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றது வெளிப்படையாக சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ பாம்பாட்டி சித்தர் குகை வந்திருக்கோம். இது வந்து 3வது மலை. ஆரம்பமாக முடிவா? ஓ, 3வது மலை. நான் 1.5 மணி நேரம் ஏன் தம்பி அட பாவிங்களே, இல்லடா இப்படி சொல்லிட்டு போயிட்டா ஓனரையும் எனக்கு இதுதான் எல்லாத்தையும் வெட்டிட்டா.
இரவு நேரம் பயணம் செய்யும்போது வீடியோ பதிவில் அதிகமாக ஃபுல்லாக எங்களால் கவர் பண்ணி காட்ட முடியல. அதனால் காலையில் இந்த சூரியன் உதயத்திலிருந்து அந்த வெளிச்சத்தோடு நான் உங்களுக்கு திரையில் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் இரவு நேரம் பயணம் செய்யும்போது நில வெளிச்சம் இருக்கும்போது போங்க. நிலவு வெளிச்சம் இருக்கும்போது போனீங்கன்னா சூப்பராக அனுபவிப்பீங்க. 7வது மலை இது. நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு பயணம் செய்து 5 மணி நேரம் நாங்கள் கடந்தது. 5 மணிக்கு அப்புறம் 7வது மலையை வந்து சென்றடைந்தோம். 7வது மலை தான் ரொம்ப கஷ்டமான மலைன்னு சொல்லியிருக்காங்க. செங்குத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேருந்து போக எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. வாங்க நம்ம இப்போ போகலாம். இப்போ சரியாக 1 மணி ஆக போகுது. இன்னொரு 1 hour ஆகுன்னு நினைக்கிறேன். இப்போ 7வது மலை ஏறிட்டுருக்கோம். இப்போ நைட்டுன்றதுனால அதிகமான வியூ பாயிண்ட்டு கவர் பண்ணி காட்ட முடியல. அதனால் காலையில் உங்களுக்காக வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக அந்த லேண்ட்ஸ்கேப்பெல்லாம் வியூ நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் ரொம்பவே கஷ்டம்தான். நிறைய ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். லாக் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க இது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப செழுமையாக ரொம்ப அழகாக இந்த இடத்த காட்டினாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த இடத்த பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மெயின் ரீசன் கூட சொல்லலாம். ஸோ வந்திருக்கோம், எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க, முடியல கூட வந்தவங்க எல்லாருமே. பட்டு இருந்தாலும் நல்லா இருக்குது. இதே வந்து பௌர்ணமி டைமில் வந்தோம்னா அந்த நிலா வெளிச்சத்தோட சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லாவாக இருக்கும். பார்க்கலாம். இப்போ பரந்தாமண்ணன், பார்த்திபன் ப்ரோ, அப்புறமாட்டுக்கு நம்ம மச்சான் பாருங்க. ஹவு டு யூ ஃபீல் மச்சான்? ஸோ நடந்து வரோமே நாங்கள். இது நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறேன். பட் ஆனால் இருந்தாலும் நைட் டைம்லனால சிரமம் கொஞ்சம் கம்மின்னு சொல்கிறாங்க. இதே டே டைமில் வந்து சன்லைட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லை, வேறு செப்பல் வேறு யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? நம்ம செப்பல் போடாமல் தான் வர்றதுனால வெயில் டைமு மதிய டைமில் சன்லைட் நடக்கவே முடியாது. சரி வாங்க போயிட்டு பார்ப்போம். இன்னும் ஒரு 1 hour நம்ம நடந்தோம்னா நம்ம சாமியை போய் பார்த்துடலாம். இந்த தரிசனத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டம். போய் பார்ப்போம். மணியடி ஃபைனலி சாதிச்சிட்டோம் மாறான்ற மாதிரி ஒரு வழியாக வெற்றி பயணம் இதே வந்து சேர்ந்தோம். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அனுபவம். தரிசனம் போய் பார்க்க போகிறோம். இப்போ அந்த தரிசனம் பார்க்கறது தான் வந்து அங்கே வந்து ஒரு வந்ததுக்கான ஒரு பலன் சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். நேரம் இது என்ன சாமி? இல்லை நீண்ட நேரம் மலை பயணத்திற்கு பிறகு சிவ தரிசனம் கண்டோம். மெய்மறந்து போனோம்னு கூட நம்ம சொல்ல முடியும். நேரம் 1:30, அதாவது 6 மணி நேரம் பயணத்திற்கு பிறகு சிவ தரிசனம் கண்டோம். அவ்வளோ கஷ்டங்களும் அந்த நேரம் காணாமல் போச்சுன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். ஸோ நைட்டெல்லாம் நான் இங்கே தான் படுத்திருந்தது. ஸோ எதுக்கு இங்கே படுத்தோம் அப்படின்னா, நம்ம நைட்டில் வந்தோம், நம்ம வந்த வழி வியூ பாயிண்ட் எதுவுமே நம்மளுக்கு முழுசாக காட்ட முடியலன்றதுக்காகவே நான் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ இவங்க நைட்டெல்லாம் தூங்கவே விடல, அந்த பெட்ஷீட்டுக்கு சண்டை போட்டுட்டு
வந்தாவா இந்த சத்தம் பாருங்க கேட்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. காலையில் நீங்கள் இது இயற்கையோடு இணைஞ்சி வாழுறது அது வேறு மாதிரி ஒரு சுகம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சாமி தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பி வந்தோம். 7வது மலையை தாண்டி வந்துட்டு இங்கே நைட்டு வந்ததுனால நிறைய வியூ பாயிண்ட் உங்களுக்கு வீடியோஸ் மூலிமா காட்ட முடியல. அதனால் வந்து வீடியோஸ் காட்டணுன்றதுக்காகவே இங்கே நைட்டு இங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயம்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோ பதிவு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எவ்வளோ தான் நம்ம வந்து இயற்கையை கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது போராடுறோம். பட் இருந்தாலும் சுச்சுவேஷன் பாருங்கள், எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில் பாருங்கள். இதுக்காகவே தனியாக வந்து பிளாஸ்டிக் பாட்டில் ரிட்டன் எடுத்துன்னு வந்து கொடுத்தோம்னா 20 ருபீஸ் ரிட்டன் பண்ணுறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புகிறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ அவ்வளோ பண்ணியும் எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாலும் நம்ம இந்த தவறு செய்கிறோம். அந்த தவறு வந்து அடுத்த முறையில் சரி கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரணுன்றது நம்மளே திருத்திக்கணும். நம்மளே திருத்திக்கணும். நம்ம வீட்டை சுத்தப்படுத்துற மாதிரி ஆமாம் சுத்தப்படுத்தினா போதும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய மருத்துவ குணம் மூலிகையும் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த ஊற்று தண்ணி, ஜொன்ன தண்ணியெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ தண்ணி குடிச்சிட்டு போகும்போதெல்லாம் 2-3 இடத்துல அந்த ஜொன்ன தண்ணி வரும், ஊற்று தண்ணியை அந்த வாட்டர் கேனில் ஃபில் பண்ணிட்டு போவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த தண்ணி. அது நிறைய மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்குது. அது என்ன மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது வந்து என்ன நினைக்கிறேன்னாக்கா, இப்போ வந்து பல விதமான மூலிகைங்கள்லாம் வருதுங்க, அதில் டச் ஆகி வரும். நமக்கு கண்ணு தெரியாது இந்த மூலிகை வந்து இந்த நோயை குணப்படுத்துன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த தண்ணியில் வரும்போது என்னாக்கா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஊறி வரும். இப்போ ஒரு சப்போஸ் நம்ம கேன்சரே கூட இருக்கும், நமக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது வந்து ஆரம்ப நிலையில் கூட இருக்கும். அந்த மாதிரி ஆரம்ப நிலையில் வர சொல்லும் அந்த தண்ணி நம்ம குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாமல் அந்த நோய் கண்டிப்பாக கிளியர் ஆகும். இப்போ நாம் மலை ஏறி வர சொல்ல மூச்சு திணறு, அதாவது நிறைய வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட அதை குடித்தா அந்த மூச்சு அடங்கிறது தெரியும் நல்லாவே. ஓரளவுக்கு கண்டிப்பாக அது நடக்குது. அந்த மாதிரி அந்த வீசிங் ப்ராப்ளம் கூட நமக்கு தெரியாத நோய் நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தாலும், தாக்குற மாதிரி இருந்தாலும், இது வந்து நோய் எதிர்ப்பு திறனை வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த தண்ணி வேர் அதெல்லாம் ரசி வர்றதுனால அந்த ஜொன்ன தண்ணிக்கு அந்த அவ்வளோ திறன் இருக்குது. சொல்லுங்கண்ணா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது வந்து வெள்ளையங்கிரி மலை வந்து பொறுத்த வரைக்கும் வரும்போது என்னமோ கஷ்டமாக தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னாக்கா மறுபடியும் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். இந்த வெள்ளையங்கிரிக்கு வந்து பயணம் பண்ணுறவங்க வந்து எப்போவுமே வந்து ட்ரெக்கிங் மாதிரிலாம் பயணம் பண்ணக்கூடாது. எதனாலனாக்கா நம்ம ஏதோ இங்கே வந்து பெருசாக வந்து ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்லாம் வந்தால் கூட ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டம். நம்ம வந்து கடவுள் மேல் பக்தி வச்சு வந்தீங்கன்னாக்கா அதனுடைய பலன் நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போகிற பாதையும் நமக்கு கடினமாக இருக்காது. உங்கள் மாதிரி பக்த கோடிகள் அப்பப்போ சின்ன பசங்க மேலே ஏற்றி உரங்கில பயங்கர சிவாய நமக்கு கண்டிப்பா சிவனே கூட வர்ற மாதிரி இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு தெனாவட்டா ஏற முடியுமா? நீங்க எந்த ஊருங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? போன வருஷம் 3 வரைக்கும் வந்தேன். ஆனா ஒரு நாள் ஏறிட்டு இறங்கிடுவேன்னு சொன்னேன் அந்த யூத் ஞாபகத்துல. ஆனா முடியலங்கிறது தெரிஞ்சு இருட்டாயிடுச்சு, எனக்கு பயமா இருந்தது.
இன்செக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது கேட்கணும். லேடிஸ் ஏன் வர வேண்டாம்னு சொல்லுவோம். ஒருவேளை நம்ம குளிக்காமல் துவைக்காமல் இருக்கிறது அவருக்கு பிடிக்கலையோ, அதனால ரிஸ்க் அடுத்தவனுக்கு தொல்லைன்னு நினச்சேன். அதனால் இறங்கிட்டேன். முடியாமலே இல்லை, அடுத்தவனுக்கு தொல்லை. நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம்னா அடுத்தவனுக்கு பயங்கர தலைவலி. நம்ம காசை கொடுக்குறோம், சொத்து எழுதி வைக்கிறோம், அதெல்லாம் வேற. ஆனால் அவங்களும் மனுஷர், நம்மளை தூக்கணும் எடுக்கணும், பெரிய தலைவலி. நீங்கள் தைரியமாக போங்க, அவ்வளோதான். ஒரு சில இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் சாமியை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டது பேராசியில் பார்த்துட்டு அந்த 5 ஸ்டார்ட் ஆகுது, அங்கே போய் கட்டையை போட்டால் போதும். ஏன்னா நைட்டு தங்குறது தான் எப்படியும் 5 வரைக்கும் வந்து தங்கிட்டு தான் ஏறுறேன். சரிங்க. குளிர் பயங்கரமாக இருக்குது. போன தடவை சொட்டர் கிட்டலாம் கொண்டு வந்தேன், அவங்க உள்ளே படுக்க விட்டாங்க. அதான் சொல்றேன், இங்கே வழுக்கிறது தான். அப்படியே போகும்போது அப்படியே உட்காந்தோன்னா சருன்னு. தனியாக வந்தீங்களா? சரிங்க சரிங்க. சிவாயமனாக இப்போ கண்டிப்பாக பார்ப்போம். சரிங்க, வாங்க. கோயம்புத்தூர்ல என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கலாம். கண்டிப்பாக. சரிங்க சரி. கண்டிப்பாக உலகம் உருண்டியா இருந்து பார்ப்போம். ப்ரொவைடட் நான் இருந்தேன், ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சு. இல்லை கண்டிப்பாக இருப்பீங்க. கிளம்புற வயசு, அதனால ஒரு கடமையாக செஞ்சுட்டு இருக்கேன். எப்படி இருக்கு அவன் இறங்குற வியூ பாயிண்ட்? இந்த இடத்துல கூட பயங்கரமாக வந்துருக்குறேன். அங்கே சரி சரி. ஸோ சந்தனப்பாறைன்னு சொல்லுவாங்க. எங்கள் மண்ணே பார்த்தோன்னா அப்படியே சந்தனம் மாதிரி இருக்கும், அதனால் வந்து சந்தனப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி போனோம்னா விபூதி பாறைன்னு வருவோம். விபூதி மாதிரியே இருக்கும், அதாவது ஒரிஜினலாக அப்படியே பார்க்குறதுக்கு சாம்பல் மாதிரி. ஐயா வணக்கம். எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? திருச்சி. திருச்சி. இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபஸ்ட் டைமா? உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? எத்தனை மணிக்கு இப்போ மலை ஏற ஆரம்பிச்சிங்க? 8 மணிக்கு. நேற்று 8 மணிக்கு நைட்டு. ஓ, இது திருநீர் பாறை. ஓ, இது இந்த மண் பார்த்தீங்கன்னா அந்த திருநீர் பாறைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சந்தன பாறை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது திருநீர் பாறை. நம்ம நைட்டில் வந்ததுனால நைட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட முடியல. இப்போ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணி காலையில் வரதுனால சொல்கிறேன். இது வந்து திருநீர் பாறை. அந்த மண் பார்த்தீங்கன்னா அப்படியே திருநூர் மாதிரியே இருக்கும். ஹாய், யூடியூப்ல போட்டுருக்கேன். எந்த ஊருமா நீங்கள்? கரூர். கரூர். உன் பேர்? அந்தோனினா. அந்தோனி. நாங்கெல்லாம் அப்படியே கால் வட வட வடான்னு நடுங்குது. ஜம்ப் பண்ணி குதிரை மாதிரி ஓடிட்டு இருக்காரு. இல்ல குதிரை மேல உருண்டு ஓடிட்டு இருக்காரு சொல்லி ஒரு இடத்துல கீழே விழுந்தான். இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் தான். சும்மா இந்த வீடியோவில் மட்டும் அழகாக காட்டிடுறோன்னு சொல்லிட்டு எல்லாம் இதை பார்த்தெல்லாம் வந்துடாதீங்க, கஷ்டம்தான். இல்லை, நீங்கள் வரீங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டாக வரோம், நாங்கள் ஒரு ட்ரெக்கிங்காக வரோம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வராதிங்க. நாங்கள் சிவனை பார்க்கணும், கொஞ்சம் பக்தியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க.
அந்த கஷ்டமெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டமாக தெரியாது. நீங்கள் வந்து பக்தியோட வந்தீங்கன்னா இந்த சினிமா பாட்டு வச்சுக்கின்னு ஆட்டம் போட்டுக்கின்னு கூத்தாட்டம் பண்ணிக்கின்னு வர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டமா இல்லை இவனை மாதிரி ஒரு ஆள் கொடுத்துருக்கோம். கேங்குக்கு ஒரு இவனை மாதிரி ஒரு ஆள் இருந்தால் நல்லா மஜாவாக இருக்கும். இல்லை என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ப்ரோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இவனை பார்த்துருக்கணும் ப்ரோ. பறந்து போய் பள்ளத்தாக்கிலே விடுந்தான். இப்பயும் கொஞ்சம் தூரத்தில் விழுவா, இது கேமரா ஃபோக்கஸ் ப்ரோ. சேனல் நேம் சொல்லுங்கள். கலை ஆனந்த் வ்ளாக்ஸ். கலை ஆனந்த் வ்ளாக்ஸ். ஓகே ப்ரோ. வந்துரும் ப்ரோ ஒரு 6 சப்ஸ்கிரைபர். என்னது வேர்த்தால அந்த உடம்புல அந்த துணி இல்லை. நாங்கள் 6 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தம்பி உன்னோட யூடியூப் நேம் சொன்னே இல்லையா அண்ணன்ட்ட? உன் யூடியூப் லிங்க் அண்ணன்ட்ட சொல்றா. நீ சப்ஸ்கிரைப் நல்லா வைக்கோனா. பூம் ஆர்சி ஏனம்பி பூம் ஆர்சி வேறதா? பூம் ஆர்சி நாட்னா ஏய் பூம் ஆர்சி பைக் எடுடா. நல்லா நிக்கியோ. இதில் வைக்கிறோமோ அதுதான் வீடு போகிற தண்ணி காப்பாற்றி கொடுக்குறாங்க. வெறும் முட்டை முடிச்சு சாப்பிட்டு கறி ஊற்றி அதுக்குள்ள போட்டு கடைக்கு ஐட்டம் 1 கிலோ போயிட்டு ஒரு ஆள் ஃபோன் பண்ணி போயிட்டாங்க. எத்தனை வருஷமா வரீங்க? ஒரே அப்போ 15 வருஷமா வந்துங்கிறீங்க. இன்னும் வருஷம் இந்த வயசுலேயும் உன்னை கூப்பிடணுங்கிறாங்க. எப்படி வந்து வந்திருக்கிறேன் அவ்வளோதான். வரதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும்ல. ஆமாம், அவங்களுக்கு வரலான்னு ஆசை இருக்கும், வரலாமா வேணாவா போக முடியுமான்னு ஒரு சந்தேகமாகவே இருப்பாங்க. நானும் சந்தேகமாக தான் இருந்தேன் ஏற முடியாதுன்னு. எப்படி போய் பார்க்கறது, ஏற முடியாது என்ன ரொம்ப தொலைங்கிறாங்க அப்படின்னு பார்த்து சாமி கும்பிட்டு கீழே இறங்கிட்டான். அப்படியே நல்லா வந்துட்டே இருக்கிறேன். பண்ண முடியல, கால் வலி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓய் ஓய் பாய் வா டே வா ஏறிட்டே பேசு வா. இவ்வளோ பேர் வரமாட்டாங்க. நான் புரியலண்ணா. நாங்களாம் வர காலத்தில் இவ்வளோ பேர் வரமாட்டாங்க. எப்படி? யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இப்போ அதிகமாக ஆமாம் நிறைய பேருக்கு ஒரு ஆசை வந்துடுது. ஆசை வந்து வர்றாங்க. நாங்கள் வர்ற காலத்தில் இருக்கோம். அதாவது எங்கள் சுற்று வட்டாரத்தில் ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும்தான் வருவாங்க. ஆமாம், அப்போ டெக்னாலஜி கொஞ்சம் கம்மி இல்லை. மொபைல் ஃபோன் அப்போல்லாம் குறையுது. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, இப்படி ஒரு கோயில் இருக்குதுங்கிறது யாருக்கு தெரியாது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வரக்கூடாதுன்னு யாரும் நினைக்கிறது இல்லை, யாருக்கு தெரியாது. சரி, இப்போ வர ஜென்ரேஷன், அதாவது இப்போ வராங்களே எங்களை மாதிரி பசங்க, இன்னும் சின்ன பசங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு அன்பு கோரிக்கைப்பா இந்த மாதிரி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர்த்து இங்கே கூட்டு வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு. ஆனால் கண்டினியூ பண்ணுறவங்க வந்து ஒரு சில பேர் மட்டும்தான். மற்றபடி யாருமே வரது ரெகுலராக வரதில்லை. ஒரு முறை சும்மா வந்து நான் கண்கூட இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தேன். நைட்டோட நைட் பசங்கள்லாம் வராங்க, ஜாலியாக சந்தோஷம், ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஆனால் அவங்க சரியான முறையில் வந்து சிவனை வந்து வழிமுறைகிறாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. சினிமா பாட்டு ப்ளஸ் வந்து பசங்களை, சின்ன பசங்க எல்லாருமே ஆன்மீக வழியில் போகிறதுக்கு சந்தோஷம்தான். ஆனால் அது ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த கோயிலையே எடுத்துக்கிடுவோம். இந்த கோயிலில் வந்து அப்பன் ஐயா சிவபெருமான் ஐயா வான்னு அழைத்தால் மட்டும்தான் யாராக இருந்தாலும் இந்த கால் வைக்க முடியும். இதுதான் நிஜம், இதுதான் யதார்த்தம். அதனால் அவங்களுக்குன்னு எப்போ நம்ம செய்ய வேண்டிய கடமை செய்வோம். சொல்லுங்க, இந்த மாதிரி பண்ணுவோம், அதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் அவங்களுக்கு எப்போ இங்கே வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு யோகம் இருக்கோ அன்னைக்கு நிச்சயமாக வருவாங்க. யார் தடுத்தாலும் நிற்க போகிறதில்ல. இதுதான் நிஜம். 5வது மலை ஆரம்பம் ஒட்டசித்தர் ஜீவசமாதி. வந்து இங்கே தவம் செஞ்ச இடமா கூட இருக்கலாம். ஜீவசமாதின்னா
அப்படி எல்லாம் ஜீவ சமாதின்றது சமாதி எல்லாம் கிடையாது. நம்ம தவம் பண்ண இடமா இருக்கும். அது வந்து 4 இடத்துல அப்படி பேர் ஆகிடும். அப்படி ஓகே, இது 5வது மலை ஆரம்பம். ஓகே, நைட்டில் வரும்போது வீடியோ பண்ணி காட்ட முடியல, அதனால் வந்து இப்போ காட்டுறோம் பாருங்கள். 5வது மலை ஆரம்பம். இந்த வீடியோ பதிவில் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. பக்தர்கள் செய்யும் தவறுகள் நான் குறிப்பிட்டிருந்தேன் லைனில். பக்தர்கள் செய்யும் தவறுன்னு சொல்ல முடியாது, அது நாம் செய்யும் தவறுகள்னு சொல்ல முடியும். ஆரம்பத்தில் பிளாஸ்டிக் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் மேலே போக போக அங்கே கடையில் நம்ம தின்பங்கள் எல்லாம் வாங்கும்போது நிறைய பிளாஸ்டிக்கல் பொருளோடு வாங்கும்போது அது நம்ம பேக்கில் கொண்டு வரலாம். கண்டிப்பாக அது கொண்டு வர முடியும், ஆனால் கொண்டு வரதில்லை. சிலர் தான் நான் சொல்கிறேன், எல்லோரும் இல்லை. மலைப்பயணம் மேற்கொள்ளும் போது நிறைய பக்தர்கள் பார்த்தோம்னா சினிமா பாடலை கேட்டு வராங்க. அது அவங்கள மட்டுமே பாதிக்கிறது இல்லை, பக்தியோடு சிலர் வரும்போது அவங்களையும் இது இந்த சிந்தனையை வந்து சிதறடிக்குதுன்னு கூட சொல்ல முடியும். நண்பர்களுடன் சந்தோஷமாக வரலாம், ஜாலியாக இருக்கலாம், அதெல்லாம் செய்யலாம், அது தப்பு கிடையாது. பட் சினிமா பாடல்கள், தவறான வார்த்தைகள், மற்றவங்க முகம் சுளிக்கிற மாதிரி நடந்துக்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் இது கண்கூட பார்த்துருந்தேன், தவறாக பேசியிருந்தால் மன்னிக்கவும். இன்னும் நிறைய வீடியோ இதில் வந்து ஆட் பண்ணவே முடியல, நேரம் கிடைக்காத காரணத்தினால் ஆட் பண்ண முடியும். நீங்கள் வெள்ளையங்கிரிக்கு மலைக்கு போயிருந்து நான் அப்லோட் பண்ண வீடியோவில் நிறைய பார்க்காத விஷயங்கள் நீங்கள் பார்த்துருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் உங்கள் ஆதரவுடன் கலை ஆனந்த். நன்றி, வணக்கம். ஏரியில்